பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா துவாவை கபூல் செய்ய வைக்கக்கூடிய ஒரு 3 மந்திரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய துவாக்கள் கபூலாகலை, என்னுடைய துவாக்கள் தாமதமாகி கொண்டிருக்கு, என்னுடைய துவாக்களுக்கு இன்றே பதில் கிடைக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டால் நம்ம இதை மட்டும்தான் செய்யணும். இதை செய்தால் போதும். இது அனைத்துமே சஹீஹானது. நம்மளுடைய துவாக்கள் மறுக்கப்படாது. எப்பயுமே துவாக்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகளை கேட்குறோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது, அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அதில் வந்து பார்க்கும்போது இந்த 3 பிரதானமானதாக இருக்குது. அந்த 3ஐயும் உங்கள் துவாக்களை அடக்குவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதனால் இதை நீங்கள் செய்யுங்க. இனிமேல் வரக்கூடிய நாட்கள், அதாவது நம்ம ஈதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாட்களாக இருக்குது. ஒரு 5-6 நாட்களில் நமக்கு ஈதே வந்து வரப்போகுது. இந்த நாட்களில் இதை செய்து நீங்கள் துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய துவாக்கள் ஒரு நேரம் இல்லாட்டினாலும் அடுத்த நேரமே கபூலாகிவிடும். அல்லாஹ்வே போதுமானவன். அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, முதல் விஷயம், அல்லாஹுடைய தூதரின் மீது சலவாத்தை சொல்லுங்கள். நம்மளுடைய துவா கபூலாகிறதுக்கான மாபெரும் மந்திரம் அதுதான். சலவாத் இல்லாத துவாக்கள் வானத்துக்கு போகிறதே இல்லை. அது நடுவுலையே இருந்தது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவசரத்தில் சலவாத் ஓதாமல் துவா செஞ்சுறாங்க. நீங்கள் சலவாத் ஓதி துவா செய்யுங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பத்துலேயும் ஓதுறாங்க, கடைசியிலையும் ஓதுறாங்க. அது இன்னுமே சிறப்பானது. ஆனால் நீங்கள் துவாவில் ஒரு முறையாவது சலவாத் ஓதுங்க. அதுலேயும் வந்து ஆரம்பத்தில் ஓதுவது தான் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் ஆரம்பத்துலேயும் வந்து ஓதுங்க, முடிஞ்சால் இறுதியில் ஓதுங்க. ஆனால் ஒரு தடவையாவது நீங்கள் ஆரம்பத்தில் ஓதிடணும். அப்போ சலவாத்துனா என்ன சலவாத் ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபியின் மீது எந்த சலவாத் வேணால் ஓதலாம். பெருசோ சிறுசோ உங்களுக்கு வந்து எது வந்து தெரியுமோ, எது வந்து உங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஓதிக்குங்க. நமக்கு நிறைய சலவாத்துகள் கூட தெரியும். ஆனால் வந்து நமக்கு துவா கேட்கக்கூடிய நேரத்தில் வந்து நமக்கு நேரம் பத்தாமல் இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிறிய சலவாத்துகள் ஓதிக்கலாம். அப்போ சலவாத்து ஓதுங்க. அந்த சலவாத் நமக்கு என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, உடனே அல்லாஹுடைய அருளை 10 மடங்காக கொடுக்கும். நீங்கள் ஒரு தடவை சலவாத் ஓதுனா அல்லாஹ் உங்கள் மேலே 10 மடங்காக அருள் புரிகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10 மடங்காக நல்லது உங்கள் வாழ்க்கையில் போடுறான்னு அர்த்தம். அப்போ 10 துவாக்களாவது நமக்கு என்ன ஆகும், நம்ம கேட்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கபூலாயிரும். நமக்கு என்ன தெரியறது இல்லைன்னா, நம்மளுடைய துவாக்கள் கபூலாயிட்டு தான் இருக்குதுங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை கேட்டுட்டு அதை நினச்சே கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு என்ன பண்ணுறது இல்லைன்னா, நமக்கு துவா கபூலாயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்காமல் அல்லாஹ் என்னுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நவுத்துறதுக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது. அதில் வந்து பார்க்கும்போது நமக்கு தேவையான விஷயங்களை சலவாத் ஓதத்தின் மூலமாகவே நம்ம சின்ன சின்ன தேவைகள் எல்லாமே வந்து அடைந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்ம சலவாத்தை வளமையாக ஓதும் போது என்ன ஆகும்னா பெரும் பெரும் தேவைகள் கூட நிறைவேறும். அப்போ முதல்ல வந்து துவா கபூலாகக்கூடிய மந்திரம்னா அது சலவாத்து மட்டும்தான். அப்போ சலவாத்தை ஓதிக்குங்க. இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனில் 2 விஷயங்கள் உள்ளடங்குது. அதாவது வந்து அல்லாஹுவை வந்து நம்ம திக்ரு செய்வதும் துவா கேட்குறப்ப ரொம்ப சிறந்தது, அல்லாஹுவை புகழ்வதும் நம்ம துவா கேட்குறப்ப ரொம்ப சிறந்தது, அதே மாதிரி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதும் நம்ம துவா கேட்குறப்ப ரொம்ப சிறந்தது. இந்த 3ஐயும் சேர்த்து இந்த ஒரு வார்த்தை கொடுத்துரும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோம், திக்ரு செய்வதுன்றோம். திக்ருனாவே என்ன அர்த்தம், அல்லாஹுவை நினைவு கூறுவதுன்னு அர்த்தம். அப்போ இந்த வார்த்தையை ஓதுவதே நமக்கு அல்லாஹுவை நினைவு கூர்ந்ததுக்கு தான் சமமாகும். அடுத்தது நம்ம என்ன சொன்னோம், அல்லாஹுவிடத்தில் வந்து புகழணும்னு சொன்னோம். அல்லாஹுவை எப்படி புகழ்றது, யா அல்லாஹ் நீ அகிலத்தை படைத்து பாதுகாப்பவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு புகழுங்க. ஏன்னா குர்ஆனுடைய முதல் வார்த்தை என்ன, அல்ஹம் சூரா தான். அல்ஹம் சூரால முதல் வார்த்தை என்ன, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். அப்போ நீங்கள் ஓதும் போது, அதாவது துவா செய்யும் போது நீங்கள் முதல்ல என்ன ஓதணும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறது அல்லாஹுவை வந்து புகழ்ந்ததுக்கு சமமாகுது. அடுத்த என்ன சொன்னோம், நம்ம நன்றி செலுத்தணும்னு சொன்னோம். அப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நன்றி செலுத்தின நன்மையும் கொடுக்குது. எப்படி நன்மை கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துபவர்களுக்கு நம்ம அதிகமான நிஹ்மத்துகளை கொடுப்போம், உங்களுக்கு இதுவரை என்ன கொடுத்துருக்குமோ அதை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்போம்னு சொல்லிட்டு, ஆனால் கொஞ்சம் பேர் தான் நன்றி செலுத்துகிறாங்க, நல்லா சொல்லியிருக்கான். ஆனால் எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுவை புகழ்கிறது தான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. இப்போ மனிதர்கள் ஏதாவது செஞ்சால் நம்ம என்ன சொல்கிறோம், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும்னு அர்த்தம். சிலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அல்லாஹ் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது கூட ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்னு சொல்லிடுறாங்க.
அவங்க வந்து அந்த அர்த்தம் புரியாமல் சொல்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹோடதுலேயே நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லணும்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வை புகழ்றது தான் வந்து சிறந்தது. அப்போ இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல அல்லாஹ்வை புகழ்ந்ததாகவும் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துனதுலேயே சிறந்த முறையாக இருக்குது. அதனால இந்த இரண்டாவது வார்த்தையும் நீங்கள் சொல்லிக்கோங்க. எத்தனை முறை அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டம் தான். ஆனால் வந்து இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஸலவாத்தையும் சரி இந்த வார்த்தையும் சரி நீங்கள் ஒரு முறை கூட சொன்னால் போதுமானது. அடுத்து மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த மூன்றையும் 10 முறை ஓதுங்க. அப்போ எத்தனை முறை ஆகுது? 30 முறை ஆகுது. உங்களுக்கே தெரியும், சுபஹானல்லாஹ் ஓதுறதுக்கு 10 தடவைக்கோ இல்லை அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவைக்கு ஓதுறதோ அல்லாஹ் அக்பர் 10 தடவை ஓதுறதுக்கோ ஒரு பெரிய டைம் எடுக்க போதா? எடுக்கவே எடுக்காது. எவ்வளோ அவசரத்தில் நம்ம துவா கேட்டால் கூட நம்ம இதை வந்து ஓதிடலாம். தனியாக தான் ஓதணும் இல்லை, சேர்த்து கூட ஓதலாம். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், அப்படி கூட நீங்கள் ஓதிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் ஓதணும் இல்லை, சேர்த்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓதிக்கலாம். இதை 10 முறை ஓதிட்டு ஒருவர் இந்த உலகத்துக்காக எதை கேட்டாலும் சரி, மறுமைக்காக எதை கேட்டாலும் சரி, அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதே இல்லைன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. நம்மளுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை சொல்லியிருக்கும் போது நம்ம இந்த வார்த்தையை விட்டுட்டு நம்மளுடைய துவா கபூலாக இருக்குது வேறு எந்த மந்திரத்தை நம்ம தேடுறது? அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த 3 விஷயங்கள் தான் நம்முடைய துவாக்கள் ஏற்கப்பட வைப்பதற்கு காரணமாக இருக்குது. இந்த 3ஐயும் உங்கள் துவாக்களில் பின்பற்றுங்க, ரொம்ப உறுதியாக பின்பற்றுங்க. அது மேலே வந்து பற்றோடு பின்பற்றுங்க. சும்மா அசால்ட்டாக நம்ம சொல்லாமல் சொல்லும் போதே வந்து அதை உணர்ந்து சொல்லுங்கள். அதை வந்து என்ன பண்ணுங்கள், ஸலவாத் சொல்லும் போது மனசார நபிக்காக வந்து ஸலவாத் சொல்லுங்கள். அந்த அர்த்தம் உணர்ந்து நீங்கள் எந்த ஸலவாத் ஓதுறீங்களோ அந்த ஸலவாத்துடைய அர்த்தம் உணர்ந்து சொல்லுங்கள். அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதும் போது, யா அல்லாஹ், நீ தான் இந்த உலகத்தையே படைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்லுங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா மிகைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அப்படி வந்து புகழுங்க. அதே மாதிரி ஸலவாத்தை பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸலவாத்து அப்படிங்கிறது நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா தான் இருக்குது. அப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன கேட்போம்னா நபிக்கு சாந்தியும் சலாமும் தான் கேட்போம். அப்போ வந்து எல்லா ஸலவாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை இருக்கும், இது போக மற்ற வார்த்தைகள் கலந்து வந்திருக்கும். அதனால் நீங்கள் நபிக்காக துவா செய்கிறீங்கன்னு நினச்சிட்டு அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு சிறந்ததை கொடுங்கன்னு சொல்லிட்டு மனசார உணர்ந்து ஸலவாத் ஓதிக்குங்க. கடைசியாக மூணாவது நம்ம சொன்ன இந்த 3 திக்ரு, சுபஹானல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் மிகப்பெரியவன். இதை உணர்ந்து நீங்கள் ஓதுங்க. ஓதிட்டு துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த துவா மறுக்கப்படாமல் மிக விரைவாக உங்களுக்கு கபூலாகும். அல்லாஹ்வே போதுமானவன். ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்தீங்கன்னா லைலத்துல் கதிர் இரவை அடையணும் அப்படிங்கக்கூடியவங்க, அதாவது எல்லா இரவுலையுமே லைலத்துல் கதிர் இரவை நம்ம தேடணும். கடைசி 10ல் ஆலிம்கள் சொல்கிறாங்க, நாம் இருக்கக்கூடிய இடத்துலையே 2 விதமாக பிறை பார்த்து நோன்பு வைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு ஒற்றைப்படையாக இருந்தால் வேற ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு இரட்டைப்படையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சரியான லைலத்துல் கதிரை வந்து அடைந்து விட்டோம்னு சொல்லிட்டு நம்ம நம்புறது? அதனால இந்த 5 விஷயத்தை இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மக்ரிபிலிருந்து காலை ஃபஜ்ருக்குள்ள நீங்கள் இந்த 5 விஷயத்தை செஞ்சீங்கன்னா லைலத்துல் கதிர் எப்போ இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு இரவு முழுவதும் வணக்கம் செய்த நன்மையை உங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. நான் அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.